now Gindi. இன்ஸ்டைல ஒரு யூடியூப் சேனல் சென்னை மல்லு ஃபாலோவரான செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா தான் பாருங்கள். எப்படி போகுது லைஃப் எல்லாம்? ரொம்ப கஷ்டமாக போகுதுண்ணா. ஆமாம். எப்படி ஆட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ பைக் டேக்ஸர் அதிகமாகி போச்சு. எங்கள் வருமானம் ரொம்ப பாதிக்குது. அது சவாரியும் இப்போ கேஸ் விலை ஏறி போச்சு. ஆமாம், வருமானம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தட்டி போய் பாருங்க, 5ஆம் டியூ கட்டணும். 5ஆம் டியூ கட்டணும். இன்னும் டியூ கட்டல. டாக்ஸில் போன டியூ கட்ட சொல்லி அது மாதம் வண்டி டியூ கட்டணும். ஓகே. வீட்டு வாடகை இன்னும் கட்டல. அதுவும் ஓகே ஓகே ஓகே. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 300 ஓட்டிருக்கேன். காலை 6 மணி வண்டி எடுத்தேன். ஐயோ, 300 டைம் எவ்வளோ? இப்போ டைம் எவ்வளோ பார்த்துங்க? 11 o'clock ஆயிடுச்சு. வெறும் 300 ஓட்டிருக்கேன். 60 ரூபா இங்கே டிஃபன் சாப்பிட்டேன். சரி அப்படின்னு 250 ரூபாய்க்கு கேஸ் போடணும். கேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாச்சு. அது கேஸ் போடணும். அதுவும் போடணும். காசு 300 தான் கிடச்சிருக்கு. கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது. ஒருத்தர் கஷ்டம். கஷ்டப்படுறீங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப வேதனை. பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, அது ஒரு கஷ்டம். இப்போ ஒய்ஃபு உடம்பு அது ஒரு கஷ்டம். இப்போ அம்மா உடம்பு அது ஒரு கஷ்டம். அந்த கஷ்டம் போய்ங்கிறேன். எல்லாம் சரியாகணும். எனக்கு ஜுரம் நேற்றுல ஃபீவர். எனக்கு ஃபீவர் எங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஆமாம் ஆமாம். வெளில உட்காந்து வந்து கேஸ் இந்த அண்ணா வந்துட்டு ஃபீவர் ஆகிட்டு போலும் கஷ்டத்தினால வந்து ஓட்டிட்டு இருக்காரு. ஃபுல்லு கஷ்டப்பாருங்க. சென்னை மல்லி ஃபாலோவராக பாருங்கள். கம்மோன், நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் ஓகே, ഞാൻ பார்க்குறேன். அது இன்ஸ்டாகிராமில் சென்னை மல்லு ஃபாலோவரான பார்ப்போம். சென்னை மல்லு ஃபாலோவரான பாருங்க. ஐயோ, ஃபாலோ பண்ணலையே. படிக்கல நீங்கள். ஓகே, பரவாயில்ல. நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் பண்ணியிருக்க பார்க்குறேன். இதில் சென்னை மல்லு. வீடு எங்கே இருக்கீங்க? மேடவாக்கத்தில் வந்துட்டு கிண்டியில் வந்துட்டு 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டேன். இதுவும் ஃபாலோ பண்ணலாம். படிக்கல. என்னோட வீடியோ இருக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? அப்போ நீங்கள் இந்த வீடியோ முன்னாடி பார்த்துறீங்களா? நிறைய ஓட்டோக்காருக்கு அண்ணாக்கெல்லாம் காசு கொடுக்காம இந்த வீடியோ பார்த்துறீங்களா? பார்த்துருக்கேன். பின்ன ஏன் ஃபாலோ பண்ணல? என்ன அது தெரியல, எனக்கு எப்படி தெரியல. இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துறீங்களா? இது பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது என்னோட வீடியோஸ். லைக் போடுங்கண்ணே. பார்த்துருக்கீங்களா? யூடியூப் இது முன்னாடி பார்த்துறீங்களா? இது பார்த்துருக்கேண்ணே. அப்போ ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணலண்ணே? நம்ம தெரியல. இப்போ நிறைய வீடியோ பார்த்துட்டே இருக்கோம். ஸ்கிப் பண்ணி போய் உங்களுக்கு அப்போ அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா 20 செகண்ட்லேயே அன்லிமிட்டட் மணி எடுத்துடலாம். கவுண்ட் பண்ணி அப்படியே எடுக்க. அது பிரச்சனை. அது நான் சொல்லித்தரேங்க. உங்களுக்காக தான் நான் வரல. ஆமாம், கண்டிப்பாக தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்தான நம்ம பயமா. நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது இல்லையா? வெட்டி கேட்கும்போது நம்ம யாருமே ஒருத்தர். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் இதே மாதிரி கஷ்டப்படுறாரு. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அப்படி ஒவ்வொரு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப பாருங்கள். ஒன்றுமே எடுக்கல. 0 பாயிண்ட் வரும் பார்த்தீங்களா? 0 ரைடு. ஆமாம், ஒரு ரைடு ஏன் எடுக்கலாம்? வரலண்ணா. ரைடே வரல. ரைடு வரல. வந்தாலும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு 240 தரணும். அப்போ 30 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? 240 எங்கே இருக்குது? 24 ரூபா. அதுவும் பைக்கு போலும் அவ்வளோ ஓட மாட்டேன். பைக் டேக்ஸ் எவ்வளோ ஓட்டி பாருங்க. இல்லை, பைக்கு போலும் அந்த அளவுக்கு ஓட்ட மாட்டேன். அந்த 240 மினிமம் 10 ரூபா கிடைக்கணும்ல, 15 ரூபா கிடைக்கணும்ல. ஆமாம். ஐ ஆம் வெரி சேட் ஆக்சுவலாக. இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா இதுதான் சிச்சுவேஷன்ஸ். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஆட்டோ கஷ்டப்படுற ஆளுங்க ஃபேமிலி லைஃபுக்கு கூட போயிட்டுருக்கிறேன். கைஸ், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறதுக்காக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, இல்லைன்னா உங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாராக இருந்தால் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓட்டோ ஓட்டுறவருங்க, இல்லைன்னா சாதாரணமான கஷ்டப்படுற ஆளுங்க, இல்லைன்னா காசு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க இந்த மக்கள். ஸோ அவருக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணப்போ சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ரூல் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த ரூல் பிரேக் பண்ணுறதும் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுங்க. உங்கள் பிரதேஷ் அப்பா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்னோடய அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு. ஸோ அது மட்டும் தான் கேட்குறேன். நான் வேறு எதுவும் நான் கேட்கலாம். ஏன்னா ஐ எம் ரெடி. நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் அதுக்காக ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், லவ் யூ ஆல். அம்மாக்கு என்னாச்சு?
ஒரு வயசாச்சு நிறைய சுகர் இருக்குது, அவங்க வந்து கல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகும். ஓகே. வந்து மெடிசன் தான் அவங்களால இருக்க முடியும். ஓகே. ஆமாம். மெடிசன் எடுக்கலாம் அவங்களால மாதிரி கேர் ஆகி கீழே எழுந்துருவாங்க. அவங்க டெய்லி மெடிசனில் இப்போ எங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எங்கே? அதுதான் கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். ஓகே. பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பதில் பார்த்தோம், நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், நம்ம வசதி கிடையாது. அதனால ஜிஹெச்சை பார்த்துருக்கோம். வசதி இல்லாதான் ஜிஹெச்சி பார்க்குறீங்க, அதனால கஷ்டப்படுறீங்க. காசு பணம் இருந்தாக்கா நம்ம ப்ரைவேட்டில் போகலாம், நம்ம வந்து வசதி கடவுள் கொடுக்கலையே, அதனால் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். வேறு என்ன பண்ணுறோம்? போயின்னு இருக்கு லைஃப் அப்படியே போகல, ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. இல்லை சொன்னால் சொல்லினே இருக்கலாம். இல்லை புரியுது, எல்லாம் புரியுதாண்ணா. நம்மளும் நாள் பத்தாது.